ஓ சாமி சொல்லு சாமி. நம்ம ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். என்னது? என்ன விஷயம்? யாருக்குமே தெரியலையே இன்னும். தெரியலையே. நேத்து தமிழ் புத்தாண்டு, அதையவே மறந்துட்டோம். நேத்து தமிழ் புத்தாண்டா? ஆமாங்க. நேத்து தமிழ் புத்தாண்டா? ஆமாங்க. காதே எனக்கு அடைச்சிருச்சு. சரி ஸ்ரீமதி, யார் சொன்ன உனக்கு நேத்தா தமிழ் புத்தாண்டுன்னு? இப்ப எப்பயுமே அப்படிதாங்க. ஒரு பொங்கலுக்கு இப்ப வந்து பொங்கலா நேத்து தான் தமிழ் புத்தாண்டு, ஜனவரி 14. சரி அப்படியா? சரி அப்போ இது ஏப்ரல் 14 தானது? ஏப்ரல் 14 என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெலுங்கு வருட பிறப்புன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 14 வந்து தெலுங்கு வருட பிறப்பு, ஜனவரி 14 வந்து தமிழ் வருட பிறப்பா? ஓகே ஓகே. சரி இப்ப சரி, நான் நேத்து இல்லங்கறேன் நாங்கல்ல, நீ என்ன சொல்ற? நேத்து தான் பாரு, நல்லாவே தெரியும். லூஸ் மாதிரி பேசாத, நீ காலேஜ் தான் போற, உனக்கு அது கூட தெரியாது. நிஜமா தான் எனக்கு நல்லா தெரியும். நேத்து தான். ஏன் அர்ச்சனா, நேத்து ஏப்ரல் 14, இது ஜனவரி 14 தான் தமிழ் புத்தாண்டா? சரி அப்ப நீயே கேளு உங்க அக்காவை. இன்னும் உங்க அக்கா என்னமோ நேத்தா வந்து சொல்றேன். எப்படி பங்குனி முடிஞ்சு சித்திரை ஒண்ணுதான் எங்களுக்கு. அவ விட்டு அழுதுருவாதா இருக்குது. இல்ல, இன்னைக்குதான் தமிழ் வருட பிறப்பு. எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணு நேத்து தமிழ் புத்தாண்டு. என்ன ப்ரூஃப் பண்ணு? உன் பெச்சுக்கே வருவோம். இப்போ வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி இருக்கிறோம். நாங்க சொல்ற மாதிரி இருந்தா உனக்கு கிடையாது, நீ சொல்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு கிடையாது. ஸ்நாக்ஸ் கிடையாது. வேண்டாம் வேண்டாம். என்ன பொசுக்குன்னு வேண்டாங்கற? அப்புறம் நான் போட்டு பார்த்து அவ்வளவுதான். ஏப்ரல் 14 தான் சாமி தமிழ் புத்தாண்டு. நேத்து போகி, பழசையெல்லாம் தூக்கி போட்டு எரிப்பாங்க. பழசுன்னா அதுக்குன்னு டயரையே டூபியும் போட்டு எரிக்கிறது கிடையாது. மனசுல இருக்கிற வண்ணம், அழுக்கு, கெட்ட புத்தி, கெட்ட எண்ணங்களை போட்டு எரிக்கிறது. இனிமேல் நான் நல்லதே நினைக்கணும், கெட்ட புத்தி கெட்ட எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கறது தான். சரி நீ ஃபைனலா நீ முடிவு சொல்லலையே. ஜனவரி 14 என்ன? அப்போ ஜனவரி 14 என்ன? ஜனவரி 14 என்ன?